பாடத்தின் இரண்டாவது பாடமான வணிகச் சூழல். இது ஒரு சிறிய பாடம். இந்த பாடத்தின் உள்ளடக்கமானது வணிகச் சூழலும் வணிகச் செயற்பாடுகளும் பற்றி, அதாவது வணிகச் சூழலும் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி எப்படின்னு பார்க்கணும். அடுத்து நிறைய சூழல் காரணிகள் இருக்கிறது இந்த வணிகச் சூழலில். அதில் முக்கியத்துவமான சூழல் காரணியாக தொழில்நுட்பமும் பொருளாதார சூழலை பற்றி கொஞ்சம் விரிவாக படிக்கிறதுக்கு இருக்குது. அடுத்தது பூகோளமய சூழல், அதாவது குளோபலைசேஷனை பற்றி படிக்கிறதுக்கு இருக்குது. கடைசியாக இந்த பிஸ்னஸ் என்வைரன்மெண்டல் பற்றி படிக்கிறதின் முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் என்வைரன்மெண்டல் பற்றி படிக்கிறதுக்கு இருக்குது. வணிகச் சூழலும் வணிகச் செயற்பாடும், அதாவது பிஸ்னஸ் என்வைரன்மெண்டல் அண்ட் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி, அதாவது வணிகச் சூழலும் அதோட வணிகச் செயற்பாடும் எப்படின்னு பார்க்க போகிறோம். வணிகச் சூழல்ன்றா எளிமையாக சொல்ல போனால் வணிகத்துக்குள்ள உள்ள சூழலும், அதாவது அகச்சூழலும், அதுக்கு வெளியே உள்ள அதற்கு தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய சூழலான புறச்சூழலையும் பற்றி படிக்கிறது தான் வணிகச் சூழல். வணிகச் செயற்பாடு என்பது அந்த சூழல் காரணிகள் எவ்வாறு வணிகத்தோடு தொடர்புடையது என்பதை பார்க்கறது தான் வணிகச் செயற்பாடு எனப்படும். முதலாவதாக வணிகச் சூழல் என்பது என்னென்று பார்க்கணும். அதாவது வணிகச் சூழல் என்பது வணிகத்தை நடத்தி செல்லும்போது அதில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு காரணிகளினால் செயற்படும் சூழல் தான் வணிகச் சூழல் ஆகும். இங்கே பல்வேறு காரணிகளை தான் ரெண்டாக பிரிக்கிறாங்க, அகச்சூழல் காரணியாகவும் புறச்சூழல் காரணியாகவும். அகச்சூழல் காரணி என்பது தெரியும், ஒரு வணிகத்துக்குள் உள்ளடங்கி வணிகத்துக்குள் இருக்கின்ற கட்டுப்படுத்தக்கூடிய சூழல் தான் அகச்சூழல் காரணிகள். அதில் முக்கியமான படிக்க போகிறது உரிமையாளர்கள், முகாமையாளர்கள், ஊழியர்கள். அதை பற்றி விரிவாக பின்னர் படிப்போம். புறச்சூழல் காரணிகள் வாடிக்கையாளர்கள், வழங்குனர்கள், போட்டியாளர்கள், அரசியல் சூழல், சட்ட சூழல், பொருளாதாரம், தொழில்நுட்பம் மற்றும் பூகோளமய சூழல் பற்றி படிக்க போகிறோம். அடுத்தது இச்சூழல் தாக்கங்கள் விரைவாக மாற்றமடைவதை போன்று சூழல் தாக்கங்களுக்கு இசைவாக்கமடையக்கூடியவாறு செயற்பட வேண்டியிருப்பதால் வணிக உலகமானது தொடர்ச்சியாக மாற்றங்களுக்கு உட்படுகின்றது. அதாவது நாங்கள் இதை கட்டாயம் படித்து இதில் சில சூழல் காரணிகள் எங்களுக்கு சாதகமாக இருக்கும், அதன்படி நடக்க வேண்டும். சிலது பாதகமாக இருக்கும். ஸோ அதை எவ்வாறு நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதை பற்றி தான் இந்த வணிகச் சூழலில் படிக்க போகிறோம். அகச்சூழல் காரணிகள் மற்றும் புறச்சூழல் காரணிகள். அகச்சூழல் காரணி என்பது வணிகச் செயற்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அச்செயற்பாட்டில் ஈடுபடும் பல்வேறு பிரிவினர்களும் வணிகத்தில் காணப்படும் ஏனைய காரணிகளும். அதாவது இது இந்த சூழல் காரணி வணிகத்து செயற்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தியான், அதோட அந்த செயற்பாட்டில் ஈடுபடியவரும், அதாவது உள்ளக பிரிவினர்கள் தான் இங்கே குறிப்பிடுறார்கள். உள்ளக பிரிவினர்னா உரிமையாளர்கள், முகாமையாளர்கள், ஊழியர்கள். இந்த காரணிகளை பற்றி தான் இந்த அகச்சூழல் படிக்க போகிறோம். அடுத்தது புறச்சூழல் காரணிகள், அதாவது வணிகம் ஒன்றின் செயற்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற வணிகத்தினின்றும் வெளியக ரீதியாக செயற்படும் பிரிவினர்களும் ஏனைய காரணிகள். இதில் தான் நாங்கள் பார்த்த மாதிரி அடுத்த காரணிகளை படிக்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு சூழல் காரணிகளும் வணிகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். பட் அகச்சூழலை வணிகத்தினால் கட்டுப்படுத்த முடியும் ஏண்டா அது உள்ளக சூழல். புறச்சூழல் காரணிகள் தாக்கத்தை ஏற்படுத்தும். அடுத்தது அவர்களை கட்டுப்படுத்த கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும் சில காரணிகளை தவிர. நாங்கள் அகச்சூழல் காரணிகளான உரிமையாளர், முகாமையாளர்கள், ஊழியர்கள் இவர்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எனக்கு தெரியும், அகச்சூழல் காரணியை கற்பதன் நோக்கம் சாதகமான மற்றும் பாதகமான விளைவுகளை அறிந்து அதுக்கமைய எங்களோட வணிக செயற்பாடை நடத்தி கொண்டு போகத்தான். இதில் சாதகமான விடயம் என்பது அகச்சூழல் பலத்தை குறிக்கும், பாதகம் பலவீனம். ஸோ பலத்தை தெரிஞ்சு அதன்படி மேற்கொள்வதும் பலவீனத்தை தடுக்கிறதும் தான் இந்த அகச்சூழலில் கற்றதன் நோக்கமாகும். ஸோ உரிமையாளர், முதலாவது காரணி உரிமையாளர். ஸோ உரிமையாளர் என்பது வணிகத்தில் மூலதனத்தை ஈடுபடுத்தி இருப்பார். அதாவது பொஸ்ஸை தான் இங்கே குறிப்பிடுறாங்க, ஓனரை தான் உரிமையாளர்னு கொடுப்பாங்க. பொதுவாக இங்கே நாங்கள் உரிமையாளரும் வணிகம் ஒன்றாக தான் காணப்படும். இங்கே நாங்கள் கிரேட் 10ல் தனியுடைமையை பற்றி தான் படிக்கிறோம் பொதுவாக. ஸோ உரிமையாளர் நிறுவனம் தான். இவர்கிட்ட பலமாக சும்மா குறிப்பிடலாம், நிதி பலம், வணிக அறிவு, அனுபவம் இதெல்லாம் இருக்கிறதுன்னா பலமாக குறிப்பிடலாம். ஸோ அதை மெயின்டைன் பண்ணிட்டு போகணும். பலவீனமாகவும் குறிப்பிடலாம், நிதி பலம் குறைஞ்சிருந்தால், அதாவது வணிக அறிவு இல்லாமல்
அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருந்தால் அதை பலவீனமாக கருதலாம். இப்படி பலவீனமாக கருதினா அதை வந்து நிவர்த்தி செய்கிறது நாங்கள் வேறு உபாயம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டும். அடுத்த உரிமையாளர். அடுத்த காரணி வந்து முகாமையாளர். முகாமையாளர் என்பது சில சமயம் உரிமையாளரே முகாமையாளராக இருப்பார், மேனேஜராக இருப்பார். சில சமயம் சம்பளத்துக்கு முகாமையாளர் ஒருத்தர உரிமையாளர் நியமித்து இருப்பார். ஸோ முகாமையாளர் என்பது வணிகம் ஒன்றின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வணிகத்தின் வளங்களை செயற்படுத்துவதற்கு தேவையான தீர்மானம் மேற்கொள்ளும் நபர்களே முகாமையாளர் ஆவார். அதாவது வணிகம் ஒன்று வெற்றி அடையத்துக்கு தேவையான டிசிஷனை மேற்கொள்ளி ஒரு ஒப்ஜெக்டிவ் ஒன்று இருக்கும், ஒரு நோக்கம் ஒன்று. பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுற நோக்கம் வந்து பொதுவாக இலாபம் அடையிறது தான் நோக்கமாக இருக்கும். ஸோ அந்த நோக்கத்துக்கு அமையத்துக்கு டிசிஷனை மேற்கொள்வது தான் முகாமையாளர். இவர் டிசிஷனை மேற்கொள்கிற டைம் இவர் வந்து வணிகம் ஒன்றின் வாடிக்கையாளருக்கும் பணியாளர்களுக்கும் இடையிலான சிறந்த தொடர்பை மேற்கொள்வார். ஸோ அப்படி என்றால் வாடிக்கையாளரும் ஊழியர்களும் அப்படி ஏதாவது கடைசியில் பிஸ்னஸ் ஒன்றோட நோக்கம் வந்து இலாபம் உழைத்தல், அடுத்தது வாடிக்கையாளர்களோட திருப்தியை பேணுதல். இந்த ரெண்டையும் மெயின்டைன் பண்ணிக்கொண்டு சொல்லுவார். அடுத்தது வந்து இந்த முகாமையாளர்களோட காரணியில் பலமும் இருக்கும், பலவீனம் இருக்கும். பலமாங்களுக்கு சொல்லலாம் முகாமையாளரோட வணிக அறிவு, எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அனுபவம். அடுத்தது வந்து ஒரு மனப்பாங்கு, இந்த வணிகத்தை எப்படி சரி பிஸ்னஸ் வெற்றி அடைய செய்ய வேண்டும் என்ற ஒரு மனப்பாங்கு இருக்கிற ஒரு இதை பலமாக சொல்லணும். அதில் ஆப்போசிட் சைட் வந்து பலவீனமாக சொல்ல மேலும். வணிக அறிவு இல்லாமல் அனுபவம் இல்லாமல் வேலை செய்கிற முகாமையாளர் வந்து ஒரு பலவீனம். அந்த பலவீனத்தை எங்களே கண்ட்ரோல் பண்ணிடும். உரிமையாளராக அதாவது பிஸ்னஸ் வணிகத்துக்கு கண்ட்ரோல் பண்ணிடும். அவருக்கு வந்து அந்த பலவீனமான அனுபவம் இல்லாத வணிக அறிவு இல்லாத ஒருத்தரண்டா எங்களை வணிகத்துக்கு வந்து வேறொருத்தரை நியமிக்கணும், வேறு வந்து விளக்கிட்டு வேறொருத்தரை போடணும். ஸோ முகாமையாளர் அந்த பலவீனத்தை வந்து பிஸ்னஸை கண்ட்ரோல் பண்ணிடும். பட் பலத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடும், பலவீனத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடும். இதுதான் ஆட்சூழல் காரணி என்பது. எப்படியாவது ஆட்சூழல் தாக்கத்தை ஏற்படுத்தும், பட் வணிகத்தால் கண்ட்ரோல் பண்ண இயலும், கட்டுப்படுத்த இயலுமானது தான் இந்த சூழல் காரணி. அடுத்த சூழல் காரணியாக குறிப்பிடலாம் ஊழியர்கள். ஊழியர்னு எங்களுக்கு தெரியும், எம்ப்ளாயீஸ், அதாவது சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க. இவங்க வந்து தனது அறிவு, திறன் என்பவற்றை பயன்படுத்தி ஒப்படைக்கப்பட்ட கர்மங்களை சரியான முறையில் நிறைவேற்றுவோர் ஊழியர் எனப்படுவார். அவர்கள் வந்து சாதக மனப்பாங்கு, அர்ப்பணிப்பு இதெல்லாம் வெற்றி காரணமாகும். அதாவது சாதக மனப்பாங்கு, அர்ப்பணிப்பு எல்லாம் வந்து பலமாக காணப்படும். பலவீனம் என்பது இவர் வந்து ஒரு நல்ல மனப்பாங்கு ஒன்றும் இல்லை, பிஸ்னஸ் எப்படி போனாலும் பரவாயில்லை, சேலரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருப்பார் என்றால். அடுத்து வந்து ஒரு அனுபவம் இல்லாத, அறிவு இல்லாத, அந்த குறித்த வேலையிட திறன், அறிவு இல்லாத ஒருவர்னா அது பலவீனமாக இருக்கும். அப்படி திறன், அறிவு இல்லாத ஒருத்தர்னா பிஸ்னஸுக்கு அவரை கண்ட்ரோல் பண்ணிடும். அதாவது அவருக்கு ஒன்றோ எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கலாம், இல்லாட்டி அவரை வந்து டிசைன் பண்ண சொல்லிடும். ஸோ இதையும் கட்டுப்படுத்தலும். இந்த உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர்கள் இந்த காரணிகளை வந்து பிஸ்னஸுக்கு தாக்கம் ஏற்படுத்தும், அதான் கட்டுப்படுத்தலும். பலமெண்டா அதை மெயின்டைன் பண்ணிட்டு போகணும், பலவீனமெண்டா கட்டுப்படுத்தி அதுக்கான சொல்யூஷன் எங்களும் மேற்கொள்ளணும். புறச்சூழல் காரணிகள். இங்கு நாங்கள் வந்து புறச்சூழல் காரணிகளை கற்பதன் நோக்கம் வந்து சாதகமான மற்றும் பாதகமான விளைவுகளை இனம் காணத்தான் படிக்கிறோம். ஸோ சாதகமான விளைவென்றால் வாய்ப்புகளையும், பாதகமான விளைவு அச்சுறுத்தலாகவும் கருதுவோம். வாடிக்கையாளர்கள் என்றால் வணிகம் ஒன்றின் பொருட்கள் மற்றும் சேவைகளை கொள்வன செய்வோர் வாடிக்கையாளர் என கருதப்படுவார். இவர்கள் மூலமே வணிகம் ஒன்றின் நிலைப்புத்தன்மை நிர்ணயிக்கப்படும். அதாவது பிஸ்னஸ் ஒன்ற வெற்றி வந்து இவர்களாலே நிர்ணயிக்கப்படும். இவர்கள் வந்து டெய்லி இந்த நிறுவனத்திலே கொள்வன செய்கிறேன் அது வந்து சக்ஸஸாக இருக்கும். வாடிக்கையாளர் நிறைய கஸ்டமர் வரடைம் தான் நிறுவனத்துக்கு இலாபம் கொண்டு வரும். அது வந்து நிறுவனத்தின் பிரதான நோக்கம் இலாபம் உழைத்தல் என்றாலும் அடுத்த நோக்கம் வந்து கஸ்டமர், அதாவது வாடிக்கையாளர் தேவைகளையும் விருப்பங்களையும் அறிந்து அதற்கான அமைவாக சரியான முறையில் வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்ள. ஸோ அடுத்தது வந்து இதனால் வர வாய்ப்புகள் மற்றும் அச்சுறுத்தலை நாங்கள் தெரிஞ்சு வைத்துக்கொள்ள வேண்டும். வாடிக்கையாளர்களால் வர வாய்ப்புகளை வந்து நாங்கள் எடுத்து அதன்படி நடக்க வேண்டும். அச்சுறுத்தல்களுக்கு நாங்கள் சரியான முறையில் ஃபேஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இங்கே வந்து நாங்கள் அச்சுறுத்தலாக குறிப்பிடலாம் கொள்வனை செய்யும் போக்குகளில் ஏற்படும் மாற்றங்கள். அதாவது வாடிக்கையாளர் வந்து கொள்வனை செய்யும் ஏற்படும் மாற்றங்கள் வந்து எங்களுக்கு அச்சுறுத்தல் ஆகும். அதை கொண்டு நாங்கள் ஃபேஸ் பண்ணணும். அவர்களது கொள்வனை போக நாங்கள் ட்ரெண்டை இனங்காணும். இனங்கண்டு அதற்கேற்ற மாதிரி பொருட்கள், சேவைகளை நாங்கள் உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும்.
அடுத்தது வந்து வழங்குனர் சப்ளையர். வழங்குனர் எங்களுக்கு தெரியும், வணிகம் ஒன்றை நடத்தி செல்லும்போது தேவையான மூலப்பொருட்கள், போக்குவரத்து வசதிகள் போன்ற பல்வேறு சேவைகளை வழங்கும் பிரிவினர்கள் வழங்குனர் எனப்படுவார். ஸோ வழங்குனர் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள், தேவையான இதை ஹோல்சேலாக தார பாட்டியை தான் நாங்கள் சொல்லுவோம் வழங்குனர் என்று. இவர்கள் வந்து எங்களுக்கு வாய்ப்புகளாகவும் இருப்பாங்க, அச்சுறுத்தல்களும் காணப்படும். வாய்ப்புகளை எங்களுக்கு கருதலாம், அவங்க தார நல்ல தரமான மூலப்பொருள், விலை குறைவான மூலப்பொருள், தரமான சேவை, இதெல்லாம் வந்து வாய்ப்புகளாக கருதலாம். இதை வந்து நாங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போவோம். அச்சுறுத்தலாக குறிப்பிடலாம், தரம் இல்லாமல் தர மூலப்பொருள், இவங்க வந்து திடீரென்று விலையை உயர்த்தினால் அது மாதிரி வந்து எங்களுக்கு அச்சுறுத்தலாக கருதப்படும். அதை நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஏன்னா சும்மா சாதாரணமாக சொல்லாமல் தரமான மூலப்பொருள் வந்து தரம் இல்லாமல் இருந்தால் அது எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல். திடீரென்னு எங்களுக்கு வந்து வேறொரு சப்ளையரை நாடையில அதே விலைக்கு அதே எக்ரிமெண்ட்டுங்களுக்கு நாடையில் போகும். ஸோ இது வந்து அச்சுறுத்தல். இவங்க தரமில்லாத பொருட்களை தாண்டி அதை நான் வந்து ஃபேஸ் பண்ணணும். அதாவது முகம் கொடுக்க ரெடியாக இருக்கணும். அது அவர்களோட பேசி நாங்கள் இப்படி சரி எங்களோட நிறுவனத்துக்கு வெற்றி அடையக்கூடிய மாதிரி அவரோட பேசி முடிவுண்டு எடுக்க வேண்டும். அடுத்தது வந்து போட்டியாளர்கள் தெரியும், காம்படிட்டர்ஸ். வணிகம் ஒன்றினது பொருள் அல்லது சேவை ஒன்றிற்கு சமமான பொருள் அல்லது சேவை ஒன்றை உற்பத்தி செய்து அல்லது விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் போட்டியாளராக கருதப்படும். போட்டியாளர்கள் அவர்களது வணிக செயற்பாடுகளை மேற்கொள்ளும் முறைகள், போட்டியாளர்களது உற்பத்தி விலைகள், தரம் போன்ற விடயங்களும் வணிக செயற்பாடுகளில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். இவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்துவது அப்படி தான் எப்படி என்றால், போட்டியாளர் உற்பத்தி விலை, தரம், இதெல்லாம் தாக்கம் ஏற்படுத்தும். இது வந்து எங்களுக்கு வாய்ப்புகள் அமையவும், அவர்களது விலை வந்து கூடையாக இருந்து தரம் வந்து குறைவாக இருந்து அது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாங்கள் இனம் கண்டு அதன்படி எங்களோட வணிக நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். எங்களுக்கு அச்சுறுத்தல் அமையும் எப்போ என்றால், எங்களது போட்டியாளர் உற்பத்தி விலைகள் வந்து எங்களோட வணிகத்தின் உற்பத்தி பொருட்களின் விலைகளை விட குறைவாக இருந்தால் அல்லது தரம் கூட இருந்தால். அடுத்த புறச்சூழல் காரணியாக குறிப்பிடலாம் அரசியல் சூழல். நாட்டில் அரசாங்கத்தினது நிலைத்த தன்மை மற்றும் அரசினால் பின்பற்றப்படும் வேறுபட்ட கொள்கைகள் வணிகங்களின் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை ஆகும். இவற்றை கருத்தை கொண்டு வணிகர்கள் தமது வணிக செயற்பாடுகள் மேற்கொள்ள வேண்டும். உதாரணம் சொல்லிக்கிறோம், அரசியல் நிலைப்புத்தன்மை, வரவு செலவு திட்ட கொள்கை. பொதுவாக எங்களுக்கு இது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும், எங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் போகும். பொதுவாக இப்போ இருக்கிற காலத்தில் எனக்கு தெரியும், லாக்டவுன் போடுவாங்க நாட்டில். லாக்டவுன் போட்டால் அது வந்து எங்களோட பிஸ்னஸை தாக்கம் ஏற்படுது, எங்களோட பிஸ்னஸ் நடத்திட்டு போயிலாம் போகும். ஸோ அதை மாதிரி டைமில் எங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாது. எங்களுக்கு அரசாங்கம் வந்து ரூல்ஸ் வந்து போட்டால் லாக்டவுன், கடையில் மூட சொல்லி போட்டோன்னா எங்களுக்கு வந்து திருப்பி கடையில் நடத்திட்டு போயிடாது அந்த கொஞ்சம் நாளைக்கு. ஸோ வந்து எங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாமல் போகும். இது ஒரு வந்து அச்சுறுத்தலாக அமையும். அதே மாதிரி வாய்ப்புகள் அமையும். வரவு செலவு திட்டத்தில் வந்து உதாரணமாக சொல்லலும், லாஸ்ட் இயர் வரவு செலவு திட்டத்தில் வந்து சில வரிச்சலுகைகளை தந்தாங்க. அப்படி வரிச்சலுகைகள் தர நேரம் அது ஒரு வாய்ப்பு. இப்போ எங்களோட அது வந்து எங்களோட வணிகத்தை வெற்றிகரமாக நடத்திட்டு போயிடும் அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்தால். ஸோ இந்த அரசியல் சூழல்லையும் வந்து வாய்ப்புகளும் இருக்கும், அச்சுறுத்தல்கள் இருக்கும். அடுத்தது வந்து சட்ட சூழல். உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், நுகர்வோர், வணிக சமூகம் போன்றவர்களையும் சூழலையும் பாதுகாப்பதற்கு அங்கீகரிக்கப்பட்ட சட்ட விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் என்பன சட்ட சூழலில் அடங்கும். அரசினால் விதிக்கப்படுகின்ற சட்ட விதிகள், ஒழுங்குமுறைகள் என்பன வணிகங்களுக்கு பல்வேறு வகையான தாக்கங்களை ஏற்படுத்தும். உதாரணமாக சொல்லணும், கம்பெனி சட்டம். ஏதாவது ஒரு வணிகம் ஒன்று கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணணும்னா நாங்கள் வந்து கம்பெனி சட்டத்தை அடிப்படையில் ரெஜிஸ்டர் பண்ணணும். இன்னொரு சட்டம் ஒன்று இருக்குது, முக்கியமான சட்டம் ஒன்று 2003ஆம் ஆண்டு 9ஆம் இலக்க பாவனையாளர்கள் அலுவலக அதிகார சபை சட்டம். அதாவது அந்த சபை சட்டத்தில் சொல்லுவாங்க, எப்படி ஒரு பொதுவாக உதாரணத்துக்கு கிடைக்கல, சில்லறை கடை, நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கும் சில்லறை கடையில் எப்படி அவங்க வந்து பொருட்களை விற்க வேண்டும், ஒரு விலை பட்டியல் போட்டு இருக்க வேண்டும், எல்லா விலையும் வந்து வெளிப்படுத்த வேண்டும், கூடின விலைக்கு விற்கலாம், அதை குறைந்தபட்ச அந்த மாதிரி விலை இருக்கும், அதன்படி தான் விற்க வேண்டும். ஸோ அதுக்கு அதெல்லாம் வந்து அந்த சட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இது வந்து சில நேரம் வந்து இந்த சட்டம் வந்து வணிகத்துக்கு வாய்ப்புகளாக அமையும், சில சமயம் வந்து அச்சுறுத்தலாக அமையும். எங்களுக்கு உதாரணத்துக்கு கொடுக்கலாம், வாய்ப்பாக அமைகிற வந்து கொடுப்பலாம், அது கூடிய விலைன்னு ஒன்று நிர்ணயிப்பாங்க.
அதிகூடிய விலைண்டா மேக்ஸிமம் விலை வந்து தருவாங்க அந்த பொருட்கள் சேவைகளுக்கு. சில சமயம் வந்து பிஸ்னஸுக்கு சொல்லுவாங்க குறைந்தபட்ச விலை வந்து போடுவாங்க. அந்த குறைந்தபட்ச விலை போட்டால் நாங்கள் கூடின விலைக்கு சப்ளையர்ட்டேருந்து வாங்கினாலும் நாங்கள் அந்த அந்த சட்டம் போட்ட அந்த விலைக்கு தான் விற்க வேண்டும். அது ஒரு எங்களுக்கு வாய்ப்பாக அந்த அச்சுறுத்தல் அமையும். அந்த மாதிரி அச்சுறுத்தலாம் ஃபேஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக நிறுவனங்கள், சபைகள், ஆணைக்குழுக்கள் மற்றும் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் மற்றும் தனிநபர்கள் போன்றோர் அரசு நியமித்துள்ளது. பொதுவாக ஒரு ஒரு அதிகாரியை நியமிப்பாங்க இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ண. கம்பெனி சட்டத்துக்கு வந்து கம்பெனி பதிவாளர் நாயகம் இருக்கும். அடுத்து பாவனையாளர் அலுவலர்கள் அதிகார சபை சட்டத்திற்கு பாவனையாளர் அலுவலர்கள் அதிகார சபை இருப்பாங்க. அடுத்த புறச்சூழல் காரணியாக தொழில்நுட்ப சூழலை குறிப்பிடலாம். புதிய கண்டுபிடிப்புகள், ஆக்கங்கள் காரணமாக விரைவாக தொழில்நுட்ப சூழல் வளர்ச்சியடைந்து வருகின்றது. நாங்கள் இந்த வளர்ச்சி அடைகிற தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களோட பிஸ்னஸ் வணிக நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும். இது சில சமயம் வந்து எங்களுக்கு வாய்ப்பாகவும் அமையும், அச்சுறுத்தலாகவும் அமையும். வாய்ப்பாக அமையும் என்று சொன்னால் உதாரணமாக எடுத்துக்கொள்ளும். நான் வந்து ஹோட்டல் ஒன்று செய்கிறோம். ஹோட்டல் ஒன்று செய்கிற டைம் வந்து ஒரு இப்போ தொழில்நுட்ப டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவால் வந்து இப்போ சாதாரணமாக வந்து டெலிவரி சர்வீஸ் எல்லாம் வந்திருக்கிறது. உதாரணமாக ஊபரை குறிப்பிடலாம். இப்போ டெலிவரி சர்வீஸ் வந்திருக்கிறதால எங்களோட கடைக்கு வராத கஸ்டமருக்கும் இப்போ பொருட்கள், அதாவது எங்களோட உணவுப் பொருட்களை வந்து நுகரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது வந்து எங்களோட கஸ்டமர் பேஸை வந்து கூட்டும். இது ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். அச்சுறுத்தலாமையும் அதே ஊபர் டெலிவரி சர்வீஸை பற்றி அறிவில்லாத ஒரு ஊழியர்கள் ஒரு நிறுவனம் இருந்தால் அது ஒரு அச்சுறுத்தலாக அமையும். அதனால் கஸ்டமர் பேஸ் வந்து குறையும். சில சமயம் ஒரே மாதிரியான வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து சில நிறுவனத்துக்கு வாய்ப்பாக அமையும், சில நிறுவனத்துக்கு அச்சுறுத்தலாக அமையும். பொருளாதார சூழல் வணிகத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் பொருளாதார காரணிகளை உள்ளடக்கிய சூழலை பொருளாதார சூழல் என்று அழைக்கப்படும். நாட்டினது பொருளாதார கொள்கைகளை தீர்மானிப்பதில் பிரதானமாக அரசு முன்னிலை வகிக்கின்றது. அரசு இலங்கை மத்திய வங்கியின் ஆலோசனை பிரகாரமே இப்பொருளாதார கொள்கைகள் தீர்மானிக்கப்படுகின்றன. இதில் பொருளாதார காரணிகளாக குறிப்பிடலாம் வட்டி வீதங்கள், பணவீக்கம், வருமான பரம்பல், நிறை தொழில் மட்டம், சர்வதேச தொடர்புகள், அந்நிய செலாவணி மாற்று வீதம், சேமிப்புகள். இது வந்து எங்களுக்கு வாய்ப்பாகவும் அமையும், அச்சுறுத்தலாகவும் அமையும். இந்த கொள்கையில் வந்து விதிக்கிற வந்து மத்திய அரசு தான், மத்திய வங்கியினோட தான் விதிப்பாங்க. சாதாரண எங்களுக்கு குறிப்பிடலாம் வட்டி வீதம். வட்டி வீதம் வந்து எங்களுக்கு சொல்லலாம். வட்டி வீதம் எங்களுக்கு தெரியும். அந்த வீதம் ஒரு வட்டி கடனுக்கு எடுக்கிற ஒரு நிறுவனம் வந்து இயங்குறேன்டா சில சமயம் வந்து மேலதிக மூலதனமாக உரிமையாளர் போட முடியாமல் போனால் கடன் எடுப்பாங்க. அப்போ அந்த வட்டி வீதம் வந்து இருக்கும். அந்த வட்டி வீதம் வந்து குறை இருக்கிற நேரம் தான் வந்து பிஸ்னஸுக்கு வந்து நல்லமாக இருக்கும். உடனடியாக அவங்க வந்து அரசாங்கம் வந்து வட்டி வீதம் கூட்டினால் கொள்கை இதென்ன அது ஒரு அச்சுறுத்தல் அமையும். அது மாதிரி பணவீக்கம் என்ன இன்ஃப்ளேஷன். பணவீக்கம் என்பது வந்து விலை கூட்டிகிட்டே போகிறது தான் வந்து பணவீக்கம். அப்படி விலை கூட்டிகிட்டு போகிறது வந்து அது மூலப்பொருட விலை கூட்டிகிட்டு போனால் அது வந்து அச்சுறுத்தல் அமையும் நிறுவனத்துக்கு. அதே வந்து அதாவது 100 பொருளோட விலை கூடினா வந்து அது ஒரு வாய்ப்பு. நம்ம அடுத்த எல்லாத்தையும் குறிப்பிடலாம். வருமான பரம்பல், நிறை தொழில் மட்டம், சர்வதேச தொடர்பு. இந்த கொள்கையெல்லாம் விதிக்கிற வந்து இலங்கை மத்திய வங்கி தான். அடுத்தது வந்து பூகோளமய சூழலும் வணிக செயற்பாடும். உலக நாடுகளுக்கிடையே பொருளாதார, சமூக, கலாச்சாரம் எனும் வகையில் காணப்படும் நெருக்கமான தொடர்பே பூகோளமயமாதல் என அழைக்கப்படும். இப்பூகோளமயமாதலின் காரணமாக நாட்டின் அரசியல் எல்லைகள் மற்றும் ஏனைய தொடர்புகளுக்கு மட்டுமின்றி உலக நாடுகளுக்கும் இடையில் வணிக நடவடிக்கைகள் சுதந்திரமாக நடத்தி செல்வதற்கான இயல்மை காணப்படும். இது வந்து வாய்ப்புகளாகவும் அமையும், அச்சுறுத்தலாகவும் அமையும். உதாரணமாக குறிப்பிடலாம். சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு உள்நாட்டில் மட்டும் உற்பத்தி செய்து கொண்டு இருப்பாங்க. அந்த நிறுவனம் வந்து இந்த பூகோளமயமாதலால் என்ன நடக்கும்னா இன்னும் அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்வாங்க வேறு ஆட்கள்லாம். அப்போ வந்து அது வந்து இந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கும். அது மாதிரி வாய்ப்பாக்கிறதெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து ஒரு நிறுவனம் வந்து மூலப்பொருளை வாங்கி கொண்டிருந்தாங்க. மூலப்பொருள் ஒரு அதிகூடிய விலையில் வாங்கி கொண்டிருந்தாங்க. இப்போ வந்து இந்த பூகோளமயமாதலால் குறைந்த விலைக்கு வெளிநாட்டிலேருந்து மூலப்பொருள் கிடைக்கிறேன்னா அது ஒரு வாய்ப்பாக கருதலாம். எங்களுக்கு இங்கே உள்நாட்டு வணிகத்தில்
நான் சொன்ன மாதிரி இங்கே பார்க்கலாம். உள்நாட்டு வணிகத்தில் பூகோளமய சூழலில் ஏற்படும் சாதகமான விளைவிட வாய்ப்புகளை பார்க்கலாம். நவீன தொழில்நுட்பங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நவீன தொழில்நுட்பம் பெற்றுக்கொண்டால் பிஸ்னஸை நல்ல முறையில் நடத்தி செல்லலாம். அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி தரமான வெளிநாட்டு மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். குறைந்த விலையில் அதை பெற்றுக்கொள்ள மேலும் அதெல்லாம் வந்து வாய்ப்பு. அடுத்து வினைத்திறன் கொண்ட இயந்திரங்களை பெற்றுக்கொள்ள நல்ல மெஷின்ஸில் எடுத்துக்கொள்ளணும் ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ வந்து அது வந்து எஃபிஷியன்சி வினைத்திறன் இதெல்லாம் கூட்டும், விளைத்திறன் எல்லாம் கூட்டும். அடுத்தது வந்து நாட்டினுள் வெளிநாட்டு மூலதன உட்பாய்ச்சப்படும். நல்ல இன்வெஸ்டர் மாற தெரிஞ்சு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு பிஸ்னஸை வந்து கூட்டிலும். அடுத்தது வந்து உள்நாட்டு பொருட்கள் சேவைகளுக்கு வெளிநாட்டு சந்தையில் பெற்றுக்கொள்ள முடியும். அது ஒரு முக்கியமான ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு முக்கியமான விடயம். அதாவது இவ்வளோ நாளாக நாங்கள் வந்து உள்நாட்டில் மட்டும் சேல் பண்ணிக்கொண்டிருந்த எங்களோட பொருட்கள் சேவைகளை வந்து வெளிநாட்டுக்கும் ப்ரொவைட் பண்ணிடலும். ஸோ அது ஒரு வந்து முக்கியமான ஒரு வாய்ப்பாக கருதிலும். அது மாதிரி இதுவும் இருக்குது, அச்சுறுத்தலும் இருக்குது. அச்சுறுத்தல்னால் ஃபஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டுக்கு ஒரே ஆள் தான் அந்த ஒரே கம்பெனி தான் ப்ரொடக்ஷன் வந்து செஞ்சு கொண்டு இருந்தாங்க, விற்று கொண்டு இருந்தாங்க. இப்போ வந்து பூகோளமயமானதால் இன்னும் பொருட்கள் அதே மாதிரி பொருட்கள் வந்து உள்நாட்டுக்கு வரும். ஸோ வந்து போட்டித்தன்மையை கூடும். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, பயிற்சி பெற்ற ஊழியர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படும். அதாவது இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர்களெல்லாம் வந்து இப்போ வெளிநாட்டில் வாய்ப்புகள் இருக்குது தானே, தொழில் வாய்ப்பு எல்லாம் இருக்கிறதால அங்கே போய்த்து வேலை செய்வாங்க. ஸோ இங்கிருந்து எஃபிஷியன்சி வந்து இல்லை அப்போது நாட்டில். அதே மாதிரி உள்நாட்டு வணிகங்களில் நீடித்த நிலைப்புத்தன்மையற்ற நிலை உருவாகும். இங்கே வந்து சில கம்பெனிகள் சிறுசாக தான் செஞ்சு கொண்டிருப்பாங்க. அதே ப்ரொடக்ஷனை வந்து வெளிநாட்டில் உதாரணமாக சைனா மாதிரி நாட்டில் வந்து பெருசாக செய்வாங்க, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோடு செய்வாங்க. ஸோ அவங்களோட போட்டி போட முடியாமல் எங்களோட சில வணிகங்கள் மூட வேண்டிய நிலைமையும் ஏற்படும். அதெல்லாம் வந்து ஒரு அச்சுறுத்தலாக காணப்படும். அடுத்து வந்து கல்ச்சர், அது கலாச்சாரம் வந்து ஒரு அச்சுறுத்தலாக மாறும். எல்லோரும் வந்து வெளிநாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றுவாங்க. அது ஒரு அச்சுறுத்தல். அடுத்து நாங்கள் இதை ஏற்கனவே பார்த்துட்டோம். வணிகம் ஒன்றை சூழலை கற்பதன் முக்கியத்துவம். அது அகச்சூழல் புகத்தினை கற்பதனால் வந்து சாதகமான மற்றும் பாதகமான விளைவுகளை எங்களுக்கு இனங்காணலாம். அடுத்தது வந்து இங்கே நான் சொன்ன அகச்சூழலில் கற்பதனால் பலமையும் பலவீனத்தையும் கண்டுகொள்ளலாம். அந்த பலங்களை வணிகத்தின் வளர்ச்சிக்காக பயன்படுத்துவதோடு பலவீனங்களை தவிர்த்து கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். உதாரணமாக சொல்லிடும், முகாமையாளர்கிட்ட பலமாக அனுபவம், நல்ல அனுபவம் உரிய முகாமையாளர்னா அதை வந்து எங்களோட வணிகத்தின் வளர்ச்சிக்காக பயன்படுத்திடும். அதே முகாமையில் வந்து அனுபவம் இல்லாட்டி நாங்கள் வந்து தவிர்த்து கொள்ளலாம். எங்களுக்கு அவருக்கு நல்ல ட்ரைனிங் வசதியை கொடுக்கலாம், நல்ல அனுபவத்தை கொடுக்கணும். இல்லாட்டி அவருக்கு பதிலாக வேறொருவரை நியமிக்க வேணும் அதே இடத்துக்கு. அதை அடுத்து வந்து எங்களுக்கு அந்த அகச்சூழல் காரணிகளை வந்து கட்டுப்படுத்தணும், இந்த பலவீனத்தை கொண்டு கட்டுப்படுத்தணும். அடுத்தது வந்து புறச்சூழலால் வந்து வாய்ப்புகளை, அதாவது வணிகங்களுக்கு வாய்ப்புகள் வளர்ச்சிக்காக பயன்படுத்தி கொள்ளலாம். வாய்ப்புகளை வந்து வணிகத்தையும் வளர்ச்சிக்காக பயன்படுத்தி கொள்ளலாம். அச்சுறுத்தலில் வெற்றிகரமாக மூங்கொடுக்கிறதுக்கும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ உதாரணமாக எங்களுக்கு சொல்லிலும் வாய்ப்பாக வழங்குனர்களோட மூலப்பொருள், தரமான மூலப்பொருள், விலை குறைவான மூலப்பொருள், இது வந்து வாய்ப்பாக கருதப்படலாம். ஸோ அதை கொண்டு வணிகத்தில் வளர்ச்சியை மேம்படுத்திக் கொள்ளிலும். அதே சமயம் வந்து எங்களுக்கு வந்து அச்சுறுத்தலாக குறிப்பிடலாம் போட்டியாளர்களோட தரமான பொருட்கள். அதை நாங்கள் வந்து கொடுக்கணும், வெற்றிகரமாக கொடுக்கணும். அந்த அச்சுறுத்தல் கொடுக்குறோன்னா நாங்கள் ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணி அதே மாதிரி தரமான ப்ராடக்ட்ஸை வந்து மார்க்கெட்டுக்கு அனுப்பணும். அடுத்து வந்து ஸ்வட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த அகச்சூழல் அதாவது இந்த வணிகச்சூழல் காரணிகளை அந்த படிப்பதனால் கடைசிக்கு நாங்கள் இந்த பலவீனம், வாய்ப்புகள், அச்சுறுத்தல்கள் நான் சொன்ன மாதிரி இதை கொண்டு தான் நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். இங்கே வந்து நாங்கள் பலத்தை வந்து பிஸ்னஸ் வெற்றிக்காக நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். பலவீனத்தை வந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ண வேணும். அடுத்து பலமாக நாங்கள் அந்த அகச்சூழல் காரணிகளில் இருந்தால் பலவீனம் வரும். பலம் வந்து நாங்கள் சொல்லணும் போதிய அளவான மூலதனம் காணப்பட. இதில் ஆப்போசிட் சைட் வந்து பலவீனமாக இருக்கலாம், நிதி பலம் இல்லாமல் இருத்தால். அதே மாதிரி எங்களை சொல்லணும் பலத்துக்கு முகாமையாளர் நல்ல அனுபவம் உள்ள முகாமையாளர் வந்து நிறுவனத்துக்கு ஒரு பலம், நல்ல முறையில் வெற்றிகரமாக பிஸ்னஸை எடுத்துகிட்டு போயிடும். அடுத்தது வந்து பணியாளர்களின் விசேடமான திறனும் அர்ப்பணிப்பும், ஊழியர்கள்ட நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் நல்ல நாலேஜும் இருந்தால் வந்து பிஸ்னஸுக்கு ஒரு பலமாக காணலாம். அடுத்து புதிய உற்பத்தி முறைகள்,
இதை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறியீட்டு இலச்சினை ஒன்று எடுத்தால் இதெல்லாம் வந்து நிறுவனத்தில் பலம். இதை வந்து நாங்கள் வணிகத்தில் வெற்றிக்கு எடுத்து செல்லலாம். அடுத்து வந்து பலவீனம். அகச்சூழல் காரணிகளில் பாதகமான விளைவு பலவீனம். அதுக்கான உதாரணங்கள் வந்து உரிமையாளர்களின் நிதிப்பலம் குறைவாக இருத்தல், பயிற்சி பெற்ற பணியாளர்கள் போதாமை, நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தாமை, பணியாளர்களின் எதிர்மறை மனப்பாங்கு, வணிகத்தில் பொருத்தமற்ற புவியியல் இட அமைவு, இதெல்லாம் வந்து பலவீனம். இதை நாங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இது உதாரணமாக எங்களுக்கு சொல்லலாம், புவியியல் இட அமைவு வந்து பொருத்தம் இல்லாட்டி வந்து நாங்கள் வந்து இடத்த மாற்றணும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் எங்களுக்கு. இதை கொண்டு நாங்கள் வந்து வணிகத்தை இதையும் வெற்றிக்காக எடுத்துக்கணும். பலவீனத்தை இனங்கண்டு அதை வந்து கட்டுப்படுத்தி நாங்கள் அதை பலமாக்கி வெற்றிக்கு எடுத்து செல்லுதான் இது இந்த வணிகச்சூழல் கற்பதின் நோக்கமாகும். அடுத்து வந்து புறச்சூழல் காரணிகளில் ஏற்படுற சாதகமான விளைவான வாய்ப்புகள், பாதகமான விளைவான அச்சுறுத்தல்களை பார்க்கலாம். வாய்ப்புகளுக்கு உதாரணமாக நுகர்வோரின் வாழ்க்கை பங்கு மாற்றமடைதல், அரசு மூலம் குறைவான வட்டி வீதத்தில் கடன் முறை அறிமுகப்படுத்தல், அடுத்தது வணிகத்திற்கு வரிச்சலுகைகள் வழங்குதல், புதிய நகரங்களை உருவாக்குதல், அதிவேக வீதிகளை நிர்மாணித்தல், இதெல்லாம் வந்து வாய்ப்புகள். இந்த வாய்ப்பை நாங்கள் யூஸ் பண்ணி வணிகத்தில் வெற்றிக்கு எடுத்து செல்லணும். உதாரணமாக வந்து அரசு குறைந்த வட்டி வீதத்தில் கடன் தந்து அதை எடுத்து அது ஒரு எங்களுக்கு வாய்ப்புகள். அதை கொண்டு நாங்கள் வணிகத்தில் நடவடிக்கைகள் எடுத்து செல்லணும். அடுத்து வந்து அச்சுறுத்தலாக சர்வதேச வர்த்தக கட்டுப்பாடுகளை விதித்தல், போட்டியாளர்கள் உருவாதல், இயற்கை அனர்த்தங்கள், புதிய தொழில்நுட்ப முறைகளுக்கு இயல்பாக்கமடைவதில் காணப்படும் சிரமங்கள். இந்த அச்சுறுத்தல்கள் வந்து நாங்கள் இனம் கண்டு அதை கொண்டு நான் முகம் கொடுக்க ரெடியாக இருக்கணும். உதாரணமாக சொல்லலாம், போட்டியாளர் உருவாயினால் அதை நாங்கள் முகம் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். போட்டியாளர்கள் வந்து இனம் காணணும். இவர் யார் போட்டியாளர்கள், அவர்களோட ப்ராடக்ட்ஸை வந்து நாங்கள் ரிசர்ச் பண்ணணும். பொருட்களை ரிசர்ச் பண்ணணும். எங்கிருந்து மூலப்பொருள் வாங்குகிறாங்க, எங்கள் விலை எப்படி, அவங்க விற்கிற விலை எப்படி, அவங்க என்ன ப்ரொசீஜரை மேற்கொள்கிறாங்கன்னு பார்த்து அந்த முறையில் நாங்கள் இனம் கண்டு அதுக்கேற்ற மாதிரி நான் எங்களோட சவாலை நான் முகம் கொடுத்து நாங்கள் அதே மாதிரி பொருட்களை சந்தைக்கு வழங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே கைஸ், இப்போ நாங்கள் பார்த்து முடிச்சுக்கிறோம் தரம் 10 2வது பாடமான வணிகச் சூழலும் வணிக செயற்பாடும். இது வந்து ஒரு சின்ன பாடம் தான். இதை கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் தெரிஞ்ச அளவுக்கு. நான் நினைக்கிறேன் இது ஓகே என்று. இன்னும் நிறைய வீடியோஸ் போட இருக்கிறேன்னு ஒவ்வொரு பாடத்திற்கும் உங்களது சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்குறேன்.